We the Phoenix. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தொடக்கமாக முகப்புரையை பற்றி பார்க்க போகிறோம். முகப்புரை, ஓகேவா? முகப்புரை இது சம்மந்தமாக டிஎன்பிசி தேர்வுகளில் கண்டிப்பாக வினாக்கள் இருக்கும். அதையும் குரூப் 4ல் ஒரு கேள்வி இந்த ப்ரியாம்பிள்லேருந்து, அதாவது முகப்புரையிலேருந்து வினா இருக்கும். ஸோ அதனால் தயாராக அது சம்மந்தமான அனைத்து தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முகப்புரைனா என்ன? அதாவது இது வந்து முகப்புரை, முகவுரை அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இதோடைய பொருள், இந்த முகப்புரை அல்லது முகவுரையுடைய பொருள் என்ன? இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரையாக இதை நம்ம கருதலாம். குறிப்பாக இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி தேர்வில் கேட்குறது. ஃபர்ஸ்ட் இது அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனம், சுதந்திர பிரகடனத்திலிருந்து பெறப்பட்டது. சுதந்திர பிரகடனம், சுதந்திரங்கிறத விட சுதந்திர அப்படிங்கிறதா கரெக்டானது. சுதந்திர பிரகடனத்திலிருந்து பெறப்பட்டது. அப்போ நம்முடைய முகப்புரை எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய சுதந்திர பிரகடனத்திலிருந்து பெறப்பட்டது. ஓகே, முகப்புரையை அறிமுகம் செய்தவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. இது நேரு அவர்களால் முகப்புரை அறிமுகம் செய்யப்படுது. இப்போ முதல்ல முகப்புரை எவ்வாறு அறிமுகம் செய்யணும்? குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற பேர், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற பேரில். அதாவது என்ன குறிக்கோள் தீர்மானம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம இயற்றணும். அந்த அரசியலமைப்பு சட்டம் எதை நோக்கி போக போகுது, அவங்களுக்கான வழிகாட்டுதல் என்ன, எதெல்லாம் அடிப்படையாக வச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழிகாட்டணும், எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கான குறிக்கோள்களை தீர்மானமாக நிறைவேற்றுறாங்க. அதான் குறிக்கோள் தீர்மானம். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா நேரு. இவர் கொண்டு வந்த தேதி 1946 டிசம்பர் 13. இதுக்கு முன்னாடி நம்ம 2 கூட்டங்களை பார்த்துருக்கோம், ஓகேவா? ஒன்று அதுக்கு முன்னாடி 1946 டிசம்பர் 9 ஒரு கூட்டம் நடக்கும். அதுதான் அரசியல் நிர்ணயம் செய்யப்பட்ட முதல் கூட்டம். அது தற்காலிக தலைவர் யார் இருப்பா உங்களுக்கு தெரியும், சச்சிதானந்த சின்ஹா. 1946 டிசம்பர் 11 2வது கூட்டம் நடக்கும். இதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார். 3வது நடக்கிற இந்த டிசம்பர் 13 கூட்டத்தில் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்துக்கான அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. இப்போ அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிடப்படுது. இந்த தீர்மானம் 1947 ஜனவரி மாதம் 22 அன்னைக்கு நிறைவேற்றப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த டேட்டும் அடிக்கடி கேட்கறது. அப்போ நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட தேதி 46 டிசம்பர் 13. அது 47 ஜனவரி 22 அன்று நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? இப்போ குறிக்கோள் தீர்மானத்தோட நோக்கம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதில் பயணிக்க போகுது, எதை நோக்கி அவங்க போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த குறிக்கோள் தீர்மானம். கொண்டு வந்தவர் நேரு, கொண்டு வரப்பட்ட தேதி டிசம்பர் 13, நிறைவேற்றப்பட்ட தேதி 1947 ஜனவரி 22. ஓகே, இப்போ நம்ம முகப்புரையை பற்றி முழுவதும் அந்த முகப்புரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முகப்புரையில் ஒவ்வொரு வரிகளும் நம்மளுக்கு தேர்வில் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாருங்களேன், இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதியும் சிந்தனை வெளிப்பாடு, நம்பிக்கை, பற்றார்வம், வழிபாட்டில் சுதந்திரமும், தகுநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் உறுதியாக அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும், தனி ஒருவரின் மாண்புக்கும் சகோதரத்துவத்தை அனைவரிடத்தில் வளர்க்கவும், நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதியளிக்கும் விழுமிய முறையுடன் உறுதியேற்று 1949 நவம்பர் 26 இன்று நம்முடைய அரசியல் நிர்ணய சபை இவ்வரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இதுதான் இதில் முக்கியம், நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் குறிப்பிடப்படக்கூடிய வாசகங்கள். ஓகே, இப்போ முகப்புரையை பற்றி நம்ம முழுவதுமாக படித்தோம். இந்த முகப்புரையை 4 பகுதிகளாக நம்ம பிரித்து படிக்க கற்றுக்கணும். முதல்ல இதில் முகப்புரையிலேருந்து கேட்கக்கூடிய முதல் பகுதி என்னன்னா, இதோடைய ஆதாரம் என்ன, அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஆதாரத்தை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதாரம் அப்போ
இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய குடிமக்கள். அதுதான் நம்ம முதல்ல இந்திய குடிமக்கள் தான் அதிகாரத்தின் தோற்றுவாய்ன்னு சொல்லுவோம். அப்ப அதிகாரத்தின் தோற்றுவாய் யாரு? இந்திய குடிமக்கள் தான் அதிகாரத்தின் தோற்றுவாய். அப்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது அதிகாரத்தின் இந்திய அரசியல் சட்டத்தின் அதிகாரத்தின் தோற்றுவாய் என அழைக்கப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டா இந்திய குடிமக்கள். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இந்திய மக்களாகிய நாம். ஓகேவா? அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆதாரம் அதிகாரத்தின் தோற்றுவாய். இங்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியாருன்னா இந்தியாவினுடைய குடிமக்களே. அப்ப வினா இப்படிதான் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகாரத்தின் தோற்றுவாய் யாருன்னு கேட்டா இந்திய குடிமக்கள். அடுத்து இரண்டாவதா என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பினுடைய தன்மை. அதனுடைய தன்மை என்னன்னு குறிப்பிட்டிருக்கு. நீங்க பாருங்க அதுல தன்மை என்ன சொல்லுவாங்கன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இது அப்படியே ஆங்கிலத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். DRR கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. DRR சர்வரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தன்மை. இந்திய ஸ்டேட்டுடைய தன்மை எப்படி இருக்கும்னா சர்வரின். இது முதல்ல உள்ள எஸ் சர்வரின் SOVEREIGN சர்வரின். அடுத்ததோட சோசியலிஸ்ட். அடுத்து செக்குலர். அடுத்து டெமோக்ராட்டிக். கடைசியால் ரிபப்ளிக். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ் எதுன்னு கேட்டா சர்வரின், ரெண்டாவது எஸ் சோசியலிஸ்ட், மூணாவது எஸ் செக்குலர், 4 டெமோக்ராட்டிக், 5 ரிபப்ளிக். அப்ப DRR அப்படின்னு நம்ம படிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்தியாவுடைய முகப்புரையில இந்த DRR பார்த்தீங்கன்னா சர்வரின் SOVEREIGN சர்வரின். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா கேப்ஸ் லெட்டர்ல இருக்கும். எல்லாமே பெரிய எழுத்துக்களை குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல இவற்றுக்கு இடையில என்ன இருக்காதுன்னா கமாவோ வேற எந்த ஒரு குறியீடோ இருக்காது. ஸோ சர்வரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இது எல்லா வார்த்தைகளும் கேபிட்டல்ல இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று கேபிட்டல் இருக்கணும். இதுக்கு இடையில எந்த ஒரு கமா மார்க்கும் எதுவுமே போடக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. ஸோ அதனால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் சர்வரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் எல்லாமே தேர்வில் கேட்டாலும் இடையில கமா போட்டுதான் தப்பு தான். ஓகேவா? அப்போ என்னன்னா தொடர்ந்து அந்த வார்த்தை சர்வரின், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் இது எல்லாமே செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் எல்லாமே பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். முதல்ல அதிகாரத்தின் தோற்றுவாய் பார்த்தோம். ரெண்டாவது சொல் இதோடைய தன்மை, நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். மூணாவது அரசியலமைப்பு சட்டத்துடைய குறிக்கோள் என்ன குறிக்கோள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தடவை TNPSC எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஜஸ்டிஸ், அடுத்து லிபர்ட்டி, 3 ஈக்குவாலிட்டி, 4 ஃபெட்டர்னிட்டி. ஓகேவா? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. இது JLEF ஞாபகம் வச்சிங்க. ஒரு தடவை ஒரு தடவை TNPSC எக்ஸாம்ல இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்தாங்க. JFLE, JELF இப்படி ஆர்டரை மாற்றி கொடுத்து எது சரியான வரிசை கட்டுறாங்க நம்மளுக்கு JLEF அந்த ஆர்டர் தான் ரைட்டு. ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது லிபர்ட்டி, மூணாவது ஈக்குவாலிட்டி, 4வது ஃபெட்டர்னிட்டி. அதாவது தமிழ் படுத்தும் போது இது நீதி, இது சுதந்திரம், 3 சமத்துவம், 4 சகோதரத்துவம். இது எல்லாமே தேர்வில் கேட்கப்பட்டது. அப்ப நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வரிசையில தான் இது குறிப்பிடப்படணும். எப்படி நம்ம அங்க DRR பார்த்தோமோ SSSDR
சாவரின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அது பார்த்தோமோ, அதுபோல இந்த குறிக்கோள்ல JLEF வரிசையாக இருக்கணும். இதுல மாற்றம் இருக்கக்கூடாது. அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதெல்லாம் குறிக்கோளா கொண்டு செயல்படும் பார்த்தோம்னா, நீதிய குறிக்கோளா வச்சிருக்கணும். சுதந்திரத்தை குறிப்பிடுற மாதிரி இருக்கணும். சமத்துவத்தை நோக்கி போறதா இருக்கணும். சகோதரத்துவத்தை நோக்கி போறதா இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. 4 இப்ப 4வது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இது முக்கியமா அடிக்கடி தேர்வுல கேட்குது. நம்மள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்தி எதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும், நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளும் நம்மளுக்கு வந்து தேர்வுல குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 26/11/1949 இதுதான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம். இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு தினம் வந்துன்னா 26/11/1949 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே. ஓகேவா? இந்த 26/11 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியல் நிர்ணய சபையால இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26/11/1949. அதே போல முகப்புரையில் எந்த தேதி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்க குறிப்பிடப்பட வேண்டிய தேதி 26/11/1949 தான். ஓகேவா? இது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் 26/11/1950. அதான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு முகப்புரையில கொடுக்கப்பட்டுள்ள நாள் 26/11/1949 மட்டுமே. 26/1/1950 கிடையாது. ஓகேவா? அப்ப முகப்புரையில் குறிப்பிடப்பட்டது இந்த தேதி. இப்ப இந்த முகப்புரையை இப்படி 4 பகுதியில நம்ம பிரிச்சு பார்க்கணும். 1 அதிகாரத்தின் தோற்றுவாயை பத்தி அங்க குறிப்பிடப்படுது. 2 வந்து இந்தியாவுடைய தன்மை, இந்திய மாநிலங்களுடைய இந்தியாவுடைய தன்மையை பத்தி குறிப்பிடுது. 3 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய குறிக்கோளை பத்தி குறிப்பிடுது. 4 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளை குறிப்பிடுது. இப்படி 4ஆ நம்ம பிரிச்சு அதை பார்க்கணும். Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.